அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கொம்புத்தேன் வேட்டை. கொம்புத்தேன் எப்படி எடுக்கலாம்ன்றத பார்ப்போம். இந்த வீடியோவில் தெரிகிறது தான் கொம்புத்தேன். கள்ளி மரத்தில் கட்டியிருக்கு, பொத்தக்கல்லின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே கட்டியிருக்கு. இந்த தேனை நம்ம ஒதுக்கிக்கிருவோம். அந்த இடத்துக்கு போனோம்னா எவ்வளோ முள் இருக்குன்னு பாருங்கள். ஒதுக்கிக்கிருவோம். கொம்புத்தேனை எடுக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த குஞ்சுன்ற ராடுன்னு சொல்லக்கூடிய அந்த குஞ்சு ராடை பிச்சு கீழே ஓட்டு போயிடுறாங்க. அது தப்பு. ஏன்னா அந்த குஞ்சுக்காகத்தான் அந்த தேனை சேகரித்து வைக்குது. அதனால குஞ்சு செத்துருச்சுன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு தலைமுறைகளுக்கு தேனி கிடைக்காது. ஏற்கனவே பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து தேனீக்களோட இனம் அழிஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. இப்போ எல்லாம் சுத்தமான தேன் கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. தேனை பார்க்குறதே கடினமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு தேனீக்கள் தேனை எடுக்கிறவங்க அந்த குஞ்சுராடை கீழே போட்டு போகாதீங்க. இப்போ நான் பாத்திரம் எடுத்துகிட்டு வரல தேன் எடுக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த தேனை நம்ம எடுக்கணும். அதே இடத்துல திரும்ப திரும்ப எடுக்கணும். 10 முறை கூட ஒரு தேனை நம்ம அடுத்தடுத்து எடுக்க முடியும், குச்சி தேனை. அது எப்படின்னா, தேனை மட்டும் வலிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ராட்டில் ஒட்டிருச்சு. இந்த நான் கொட்டாமல் தேன் எடுக்க போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டிருச்சா. நம்மளுடைய வாடை பட்டோன்னே பயந்து ஓட ஆரம்பிக்கும். பாருங்களேன், நம்மளுடைய இந்த கையினுடைய காற்று வாடை பட்டனே ஓடுதுங்களா. கொம்பு தேன் பயப்படக்கூடிய தேன் தான். நம்மளுடைய கையினுடைய வாசனை பட்டா போதும், நம்மளுடைய வேர்வை வாடப்பட்டோன்னு அது ஓட ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வாயிலேருந்து லைட்டாக காற்றை ஊதுனா போதும். இப்போ பாருங்கள், ஊதுறேன் காற்றை. இப்படி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக காற்றை ஊதுனீங்கன்னா அது பயத்தில் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு தேன் மட்டும்தான் தேவை, இந்த ராடு தேவையில்லை. இது அதனுடைய குஞ்சு அடுக்கு. இதெல்லாம் குஞ்சு பொறிச்சிருச்சு. இதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ இந்த தேனை மட்டும் நம்ம வலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, கீழே பாத்திரத்தை வச்சு வலிச்சு விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த தேனை அடுத்தடுத்து இதே இடத்துல கட்டிக்கிறோம், மேலே தேனை வச்சுக்கிறோம். இப்போ 10 முறை கூட ஒரு தேனை எடுக்க முடியும். அப்படி எடுக்காமல் என்ன செஞ்சிடறாங்கன்னா, கிளையோட வெட்டிட்டு போய் இந்த தேனை இந்த ராட்டை பிச்சு கீழே போட்டுறாங்க. இதுக்குள்ளே எவ்வளோ குஞ்சு இருக்குது. இந்த குஞ்சுகள் பொறிச்சு இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு தேன் வைக்கிறதுக்கு ஈக்கள் அதிகமாக உயிர் வாழ்ந்துச்சுன்னா அடுத்தடுத்து தேனீக்கள் வைக்கும், மகரந்த சேர்க்கை நடக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும். அதனால் தேனீக்களை அழிக்காதீங்க. தேன் எடுக்கிறவங்க பூச்சிக்கொல்லி அடித்து தான் இருக்கிற தேனீக்களை அப்புறம் அழிச்சு விட்டாங்க. முன்ன மாதிரி இயற்கையான தேன் கிடைக்கிறது ரொம்ப கடினம். இப்போ நாம் இந்த ராட்டை மட்டும் எடுத்து, சப்போஸ் நான் பாத்திரம் கொண்டு வரல ஆனால் அந்த தேனை நான் எடுத்துகிட்டு போனேன். அதுக்காண்டி இன்றைக்கி ஒரு வேலை பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி கொஞ்சம் ராடை மட்டும் அறுக்கணும். அப்படி அறுத்துட்டு குஞ்சுகள் ரொம்ப பாதிக்காமல் இதை எடுத்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, இப்படி ஒரு இடத்துல அந்த இருந்த பொசிஷன் மாதிரியே இப்படி ஒரு இடத்துல வச்சு விட்டீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குஞ்சுகளை பூரா பொறிச்சிட்டு, இதுக்குள்ளே இருக்கிற குஞ்சுகளை பூரா ஒரு 2-3 நாட்களில் பொறிச்சிட்டு, வேறு இந்த கிளையை வெட்டி, தேன் இருக்கிற கிளையை வெட்டி நாம் எடுத்துட்டாலும் கூட வேறொரு இடத்துல போய் இந்த தேன் கட்டிக்கிறோம். சரிங்களா. இந்த பட்டராட்டை மெழுக விட்டுட்டு குஞ்சை எழுப்பிட்டு போயிடும். இதனால தேனீக்கள் அழியிறத தடுக்கலாம். அதனால தேன் எடுக்கிறவங்க இந்த மாதிரி தேன் எடுங்க. சுத்தமான தேன் கிடைக்கணும் அப்படின்றவங்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம். சுத்தமான தேன் கிடைக்கும், கொம்பு தேனா.